இப்போ டைம் வந்து 1:59. இன்னும் ஒரு நிமிஷத்துல 2 o'clock ஆகாம 3 o'clock ஆக போகுது. அது எப்படி தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் யூஎஸ்ல டேலைட் சேவிங்னு சொல்லுவாங்க. வருஷத்துல 2 தடவை மார்ச் 8ஆம் தேதியும் நவம்பர் 1ஆம் தேதியும் டைம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் மாத்துவாங்க. வேர்ல்டு வார் 1 அப்ப ஜெர்மனி வந்து எனர்ஜி சேவ் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த டைமை மாத்திட்டு இருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு யூஎஸும் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது சட்டமா கொண்டு வரதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, வருஷத்துல 8 மாசம் எல்லாருக்கும் ஈவினிங்ல 1 மணி நேரம் கிடைக்கும் போது எல்லாரும் வந்து கோல்ஃப் விளையாடுவாங்க, பேஸ்பால் விளையாடுவாங்க, அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரிக்கு ப்ரொடக்டிவா அமையும், நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா சன்லைட்லயும் போறதுனால எனர்ஜியும் சேவ் ஆகும். இதனால வந்து நிறைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நிறைய விளையாட நிறைய வந்து போய் வாங்குவாங்க. ஸோ இப்போ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 o'clock ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் ஈவினிங்ல 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைச்சதுன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.